சார், போன வாரம் ஜூனியர் விகடனில் காளியம்மாள் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு வந்து கள அரசியல் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வை? காளியம்மாள் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியும் என்டிகே கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்க முடியாது. வேற எந்த கட்சியிலும் இந்த அளவு வளர்ந்துருக்க முடியாது. நான் பார்த்த அளவுல கொஞ்சம் நுணுக்கமா அரசியல் தெரிந்த ஒரு இண்டிவிஜுவல் தான் சீமான். இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா காளியம்மாளை ஈஸியா உள்ள கொண்டு வரலாம். நரேட்டிவ் பில்டிங் தான் என்னோட ஃபோக்கஸா இருக்குன்னா அங்க காளியம்மாளுக்கு பெரிய வேலை கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு தான் பெரிய வேலை இருக்கும். உண்மையிலுமே டிவிக்கே வேகம் பத்தலையா இல்லை வேகமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அரசியலை பெருசா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் அவர் பொலிட்டிக்ஸுக்கு அவரு கொடுத்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நான் ஒரு சினிமாக்காரருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சினிமாக்காரர் மக்கள்கிட்ட இருந்து வாங்குவார், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மக்களுக்கு கொடுப்பார். நீங்க 50% ஓட்ஸ் வாங்கி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா என்ன பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒன்னும் செய்யாத ஒரு கட்சிக்கு 20% ஓட்ஸ் இருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கு கேடு. நீங்க திமுக எதிர்ப்பு கட்சி தானே, உங்க ஸ்டாண்ட் திமுக எதிர்ப்பு தானே, லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்றீங்க நீங்க? சார், போன வாரம் ஜூனியர் விகடனில் காளியம்மாள் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு வந்து கள அரசியல் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு விவாதத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வை? அதான் இப்ப காளியம்மாள் அவர்களை பொறுத்தளவு அவங்களோட வியூஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது, கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ் பத்தி என்னை விட அவங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. கிரவுண்ட்ல இருந்து ஒர்க் பண்ண ஒரு லீடர், அவங்க நல்லா கடுமையா ஒர்க் பண்ண ஒரு லீடர். ஸோ என்னை விட டெஃபினட்டா அவங்களுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, சீமானுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அதுல நான் பர்சனலா ஏத்துக்க மாட்டேன். மேபி நான் ஏன் நான் சொல்றது கரெக்ட்ன்றதுக்காக சொல்ல வரல, என்னோட வியூஸை ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஏன்னா இப்ப நான் பார்த்த அளவுல கொஞ்சம் நுணுக்கமா அரசியல் தெரிந்த ஒரு இண்டிவிஜுவல் தான் சீமான். ஏன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 30 years எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே பெருசா க்ரோ ஆகல தமிழ்நாட்டுல. திராவிட கட்சிகளுக்கு மாற்றா யாரும் பெருசா கண்டினியூஸா க்ரோ ஆகி களத்துல நிக்கல. இப்ப விஜயகாந்த் அவர்கள் பெரிய ஒரு சக்தியா வந்தாரு. அப்கோர்ஸ் அவர் திராவிடத்துக்கு மாற்றான ஒரு கட்சி நம்ம பார்க்க முடியாது. திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவர். அவர்னால பெருசா க்ரோ பண்ண முடியல. கமலஹாசன் வந்தாரு, எம்டிஎம்கே இதே மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸா ஸ்டார்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பெருசா டேக் ஆஃப் ஆகல. அந்த வகையில சீமான் வந்து ஒரு திராவிட கட்சிகளோட பவர் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அதுக்கு நடுவுல ஒரு கட்சியா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் நாம் தமிழர் கட்சியை. இன்னைக்கு 8% ஓட்ஸ். இது வரைக்கும் இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா, அவங்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்க கீழே போகல. ஸோ அந்த வகையில இதை சாதிக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நல்ல நுணுக்கமான ஓட் கால்குலேஷன்ஸ் இந்த விஷயங்கள்லாம் போடணும். நான் பார்த்துருக்கேன், அவர் பேசும்போது கூட சில விஷயங்கள்லாம் டார்கெட் பண்ணி பேசுறதெல்லாம் பேசும்போது சாதாரண விஷயமா இருந்தாலும் கிரவுண்ட்ல அந்த எலெக்ஷன் கால்குலேஷன்ஸ்லாம் சில நேரங்களில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா படும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் போதும் நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா சில கம்யூனிட்டிஸ்லாம் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. திராவிட கட்சிகள் மோஸ்ட்லி டாமினண்டான கம்யூனிட்டிஸ்க்கு தான் அவங்க ரெப்ரஸன்டேஷன் கொடுப்பாங்க. நிறைய நேரங்களில் நிறைய பேர் ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக அவர் பண்ணுவார். அதெல்லாம் பண்ணும்போது தான் ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அது தாண்டி காளியம்மாள் அவர்கள் இப்ப என்டிகேக்குள்ள உட்கட்டமைப்பு சரியில்லை, இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டியில. ஸோ இப்போ அதெல்லாம் பத்தி நான் பெருசா பேச முடியாது. நான் என்டிகேல உள்ள ஒர்க் பண்ணது கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு கிடையாது. என்னை விட பல மடங்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காளியம்மாள் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அந்த கட்சியோட டிராவல் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி அவங்க களப்பணியாளர், அவங்க மக்களோட மக்களா இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அவங்களுக்கு இன்னும் பெட்டரா தெரியும். நான் வெளியே இருந்து பேசினேன்னா அது ரொம்ப மேம்போக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்டிகே கட்சியில இருந்து அந்த கட்சியோட டிராவல் பண்ணக்கூடியவங்க பேசினா இன்னும் பெட்டரா இருக்கும் அந்த விஷயங்கள்லாம். அதுல இன்னொன்னு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. என்னன்னா, வேட்பாளர் தேர்வும் தேர்தலுக்கான வேலைப்பாடுகளும் வந்து கவனம் செலுத்தணும், அது வந்து சீமான் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ற அந்த வாதத்தை வந்து எப்படி ஏத்துக்கிறது? ஏன்னா வேட்பாளர் தேர்வு அப்படிங்கும்போது இவங்க காளியம்மாள் அவர்கள் வந்த உடனே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்தாருன்னு கூட சொல்லலாம். அவங்க இந்த மாதிரி அவங்க உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காருல்ல, அப்போ நீங்க வேட்பாளர் தேர்வை வந்து குறை சொல்றது சரியா இருக்காதுல்ல? அவங்கள பொறுத்தளவுல மேபி அவங்க பர்சனலா சில பிரச்சனைகள் அவங்க பார்த்துருக்கலாம். பட் நான் எப்படி பாக்குறேன்னா,
என்டிகே வந்து கிரவுண்ட்ல பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி, மக்கள் மத்தியில இருந்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இப்ப சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்டிகே டிவிகே 2 கட்சி எடுத்துக்கணும். இப்ப டிவிகே பொலிட்டிக்ஸ் அணுகக்கூடிய விதத்திலையும் என்டிகே அரசியலை அணுகக்கூடிய விதத்திலையும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. டிவிகே பாத்தீங்கன்னா அவங்க பெருசா மக்கள் மத்தியில போய் அரசியல் பண்ணல, பெருசா மக்களோட பிரச்சனைகள் எடுத்து அவங்க போராட்டங்களை நடத்தல, பெருசா அரசியல் செயல்பாடுகளே பெரிய லெவல்ல கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தோம்னா நரேட்டிவ் பில்டிங் தான் அவங்களோட பொலிட்டிக்ஸா இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு சீட்ஸ் கிடைக்கும், ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது, இன்னொரு கருத்து கணிப்பு விஜய் அவர்கள் ஸ்டாலினுக்கு நிகரா பவர்ஃபுல்லா இருக்காரு, ஒரு சிஎம் கேண்டிடேட்டா ஒரு பவர்ஃபுல்லா இருக்காருன்னு இன்னொரு கருத்து கணிப்பு சொல்லுது. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து 20-25% ஓட்ஸ் டிவிகேவுக்கு இருக்குன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லுது, ஒரு நரேட்டிவ் அவங்க பில்ட் பண்றாங்க. டிவிக்கே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற நரேட்டிவ். பட் களத்துல அவங்க பெருசா அரசியல் பண்ணல. இதுக்கு எக்ஸாக்டான ஆப்போசிட்டான பார்ட்டின்னு பார்த்தோம்னா என்டிகே. அவங்க பார்த்தோம்னா கிரவுண்ட்ல ஸ்ட்ராங்கா அரசியல் பண்ணக்கூடியவங்க, ஐடியாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, மக்கள் மத்தியில இருந்து அவங்களோட பிரச்சனைகளுக்கு கூட நின்று போராடக்கூடிய கட்சியா என்டிகே இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, நீங்க மக்கள் மத்தியில இருந்து போராடும் போது நேச்சுரலா அவங்களுக்கு நல்ல லீடர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அப்போ காளியம்மாள் மாதிரியான ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணியை பார்க்கும்போது அவங்களோட தேவை கட்சியில் இருக்கு, உடனே குயிக்கா அவங்க எலிவேட் பண்றாங்க, அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவத்தை உடனே கொடுக்குறாங்க. இப்போ டிவிக்கில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அவங்க நினைச்சாங்கன்னா காளியம்மாளை ஈஸியா உள்ள கொண்டு வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க வெளியில இருக்காங்க, அதை கூட அவங்களால பெருசா பண்ண முடியல. ஏன் அது பண்ண முடியலன்னா, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கணும், மக்கள் கூட நிக்கணும் அப்படின்றது அவங்களோட ஃபோக்கஸ் இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் எதுவா இருக்குன்னா நரேட்டிவ் பில்ட் பண்ணும், இந்த விஷயங்கள். ஸோ இப்போ நரேட்டிவ் பில்டிங் தான் என்னோட ஃபோக்கஸா இருக்குன்னா, அங்க காளியம்மாளுக்கு பெரிய வேலை கிடையாது. அங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கு தான் பெரிய வேலை இருக்கும். அவங்க தான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த மீடியாவை மேனிபுலேட் பண்றது, மீடியாவுக்கு சில நியூஸ் எல்லாம் ஃபீட் பண்றது, இந்த விஷயங்கள் அவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்ப களப்பணியாளர்களுக்கு பெரிய வேலை பார்த்தோம்னா டிவிகே மாதிரியான ஒரு கட்சியில் இல்லை. ஸோ அதனாலதான் இப்ப காளியம்மாள்ன்றது ஒரு இண்டிவிஜுவல் தான். அவங்கள மாதிரி ஏகப்பட்ட கிரவுண்ட் லெவல் லீடர்ஸை வந்து என்டிகேல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க சொன்னீங்க இல்லையா, என்டிகேல எப்படி அது சாத்தியமா இருக்கு. ஸோ இதுதான் காரணம். அவங்க எப்படி அரசியல் அணுகுறாங்க, அதுல இருந்து தான் உங்களால லீடர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றது அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில டெஃபினட்டா காளியம்மாள் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற எந்த கட்சியும் என்டிகே கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்க முடியாது. வேற எந்த கட்சியிலும் இந்த அளவு வளர்ந்துருக்க முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரியான கட்சியெல்லாம் பார்த்தோம்னா அங்க பாக்குறதுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாரும் உள்ள வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போயாச்சுன்னா நிறைய தடைகள் இருக்கும். பணம் ஒரு தடையா இருக்கும், ரெண்டாவது உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் ஒரு தடையா இருக்கும், சமூக பின்புலம் ஒரு தடையா இருக்கும், ஏகப்பட்ட தடைகள் வந்து உள்ள போயாச்சுன்னா இருக்கும். வெளியிருந்து பார்க்கும்போது எல்லா திறமசாலியும் நாங்கள் உள்ள அகாமடேட் பண்ணிடுவோன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், உள்ள போனா சிக்கல்கள் இருக்கும். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா காளியம்மாள் மாதிரியான நிறைய பெரிய முக்கியமான யங் லீடர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்னா, இன்னும் பெட்டரா வளரலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மேபி அவங்க சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க விஷயத்த பாக்குறாங்கன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஆர்கியூமெண்ட் தான். பட் ஃபேக்ட் என்னன்னா, மற்ற கட்சிகளை விட அவங்க புதுவாட்டில் இன்னும் நல்லா அகாமடேட் பண்றாங்க. அரசியல் செயல்பாடு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும், இப்ப கம்யூனிஸ்ட்லாம் எடுத்துவாங்க, நான் காலேஜ்லாம் படிக்கும்போது அவங்க தான் போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அவங்கலாம் பெருசா பண்றது இல்லை. ஸோ இந்த போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் வரும்போது பெருசா கம்யூனிஸ்டுகளோ மற்ற கட்சிகளோ பெருசா இப்ப களத்துல இல்லை, இவங்க தான் நிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில நம்ம அதை பெருசா குறை சொல்ல முடியாது. நம்ம வந்து மற்ற கட்சிகளோட தான் கம்பேர் பண்ண முடியும். ஐடியெல்லாம் நான் மைண்ட்ல ஒன்று வச்சிருப்பேன்ல, ஒரு கட்சினா இப்படி இருக்குன்னு வச்சிருப்பேன்ல, அதோட கம்பேர் பண்ண முடியாது. என் மனசுல இருக்கிற அந்த பெர்ஃபெக்ட் பார்ட்டியோட நான் அதை கம்பேர் பண்ண முடியாது. அப்படி அந்த மாதிரி பெர்ஃபெக்டான பார்ட்டி உருவாகிறது கஷ்டம். ஸோ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை வச்சு பார்க்கும்போது கம்பேரிட்டிவ்லி என்டிகே வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆக்டிவான ஒரு பார்ட்டி தான் என்னை பொறுத்தளவுல. அவங்க இன்னொன்று ஒரு வாதம் ஒன்று வச்சிருக்காங்க. அதுல என்னன்னா, டிவிகே விஜய் அவர்களுக்கு வந்து வேகம் பத்தலை அப்படின்றது. உண்மையிலுமே டிவிக்கே வேகம் பத்தலையா இல்ல வேகமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்கள் கண்டிப்பா நல்லா வேகமான ஆள் தான், வேகத்துக்குலாம் ஒரு பஞ்சமும் கிடையாது. ஆனா எந்த விஷயத்துல வேகம் இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா வேகமா இல்லாத ஒரு ஆளால இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவலா இருக்க முடியாது. ஏன்னா பெரிய வேகம் இருக்கிறதுனாலதான் பெரிய உயரத்துல அவர் இருக்காரு. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிகெஸ்ட் ஸ்டார்,
விஜய் அவர்கள் ரொம்ப சீரியஸான ஒரு ஆளும் கூட, ரொம்ப கேஷுவலா விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. அவரோட ப்ரொஃபஷனை ரொம்ப சீரியஸா எடுக்கக்கூடிய ஆளும் கூட. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா நுணுக்கமா கவனிக்கக்கூடிய ஆள். எப்பவும் சொசைட்டில பார்த்தோம்னா 2 விதமா ஆட்கள் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கால்குலேட்டிவான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம எங்க போகணும், நம்மளோட இலக்கு என்ன, இதுலலாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க நேரத்தை ஈஸியாலாம் வேஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தோம்னா நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் வந்து சும்மா போற போக்குல அப்படியே நம்ம டிராவல் பண்ணுவோம். ஸோ விஜய் அந்த கேட்டகரி. அவர் ஒரு பர்பஸோட தான் எல்லாத்தையும் பண்ணுவார். ஒரு பண்றாருன்னா ஒரு தெளிவோட தான் அவர் பண்ணுவார். ஸ்டார்டிங்ல இருந்தே அதை கரெக்டா அவர் பண்ணனாலதான் இன்னைக்கு கரெக்டான ஒரு இடத்துக்கு வர்றார். ஸோ அவர் கூட போட்டியா இருந்த நடிகர்கள் எல்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொருத்தங்களா காணாம போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் பார்த்தோன்னா அந்த அவர் கூட டிராவல் பண்ணவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போறாங்க. ஆனா இவர் பார்த்தோன்னா ஸ்டெடியா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது பயங்கரமான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும். போக போக பெட்டரான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும், பெரிய வெற்றிகளை தர ஆரம்பிக்கும். இனிஷியலா பெரிய ரிசல்ட் இல்லைனாலும் 10, 20, 30 இயர்ஸ்னு போகும்போது காம்பவுண்ட் ஆகி நிறைய ரிசல்ட்டை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில விஜய் அவர்களும் பார்த்தோம்னா கன்சிஸ்டண்டா ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். அவரோட ஃபிட்னஸ் லெவல்லாம் பார்க்கும்போதே நம்ம சொல்லலாம் ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் பெட்டரா இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா டிசிப்ளின்டா செய்யற விஷயத்த கரெக்டா கன்வின்ஸா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறைய வெற்றிகள்லாம் வருது. ஸோ ஃபோக்கஸ்டா ஒரு பர்பஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஸோ அந்த வகையில அவரை பொறுத்தளவுல ரொம்ப ஃபோக்கஸ்டா வேலையை கரெக்டா கவனமா செய்யக்கூடிய ஒரு ஆள். பட் அவர் வந்து அரசியலை பெருசா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சினிமாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் அவர் பொலிட்டிக்ஸுக்கு அவரு கொடுத்த மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் நான் ஒரு சீரியஸான பொலிட்டிஷியனாவும் பார்க்கல. இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் இல்லையா கட்சி ஆரம்பிச்சு. இவ்வளவு நாட்கள்ல பெரிய லெவல்ல அரசியல் செயல்பாடு இல்லை. சோ இது விஜய் அவர்கள் சோம்பேறியா இருக்கார் அப்படின்றது காரணம் கிடையாது. அவரோட வேகம் பத்தாது அப்படின்றது காரணம் கிடையாது. அவரோட ஃபோக்கஸ் எதுவா இருக்கு அப்படின்றதுதான் விஷயம். ஸோ அவரோட ஃபோக்கஸ் இதுல இல்லை. அவரோட நிஜமான ஃபோக்கஸ் இதுவா இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு அவரும் அக்ரெசிவா ஃபுல் ஃபோக்கஸை போட்டாருன்னா அவர் சினிமாவை எப்படி வெற்றிகரமா பண்ணாத மாதிரி இதையும் பண்ணுவார். இதையும் பட் என்னமோ அவருக்கு ஃபோக்கஸ் இதுவா இல்லை அப்படின்றதுதான் என்னோட பார்வையா இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப ஒரு 4 தடவை தான் வெளில வந்திருக்காரு, பெருசா செயல்பாடுகள் இல்லை. ஸோ இப்ப கட்சி அவரை சுத்தி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் ஆக்டிவா இருந்தா கட்சி ஆக்டிவா இருக்கும். விஜய் இல்லைன்னா கட்சி ஒண்ணுமே கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் அமைதியா இருந்தாருன்னா கட்சியும் அமைதியா இருக்கு. பெரிய செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. அங்க அந்த கட்சி யாரை நம்பி செயல்படுதுன்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளெல்லாம் நம்பி தான் அது செயல்பட்டு இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு நியூஸை பிளான் பண்றதா இருக்கலாம், சில கருத்து கணிப்புகளை வெளியிடுறதா இருக்கலாம். இதெல்லாம் வச்சு நாங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 100 சீட் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 20% ஓட்ஸ் இருக்கு, அதை டிபேட் பண்றாங்க. எனக்கு அன்பார்ச்சுனேட்லி நம்ம சொசைட்டிலையும் பார்த்தோம்னா அது ஏதோ பெரிய நியூஸ் மாதிரி வச்சு நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். 20% வருமா, 10% வருமா, வந்துட்டு போட்டோம், 100% கூட வரட்டும், நமக்கு என்ன வந்தது, நம்ம எதுக்கு அதை பத்தி பேசணும்? நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, அவங்க மக்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மக்களுக்கு என்ன பண்ண போறாங்க, அததான் நம்ம பேசணும். பட் நம்மளும் பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸுக்கு நம்மளும் விக்டிம் ஆயிடுறோம். அந்த நம்பர்ஸை வச்சு நம்மளும் பேசிட்டு இருக்கோம். ஸோ அன்பார்ச்சுனேட்லி தமிழ் பொலிட்டிக்ஸ் இன்னைக்கு அந்த மாதிரி தான் டைவர்ட் ஆகி போச்சு. திமுகவும் அதை பண்றாங்க. அங்க நார்த்ல பாஜக பண்ணுவாங்க இந்த விஷயத்த. 400+ன்றது எப்பவுமே இந்த அரசியல் சார்ந்தே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஸோ மக்களும் பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி மக்களும் யோசிக்கிறது, இவங்களுக்கு இங்க இவ்வளவு சீட்ஸ் வருமா, அவ்வளவு % வருமா, அதெல்லாம் நம்ம கவலையே கிடையாது. நம்ம ஒரு கட்சிட்டு இருந்து எதிர்பார்க்க வேண்டியது அவன் மக்களுக்காக என்ன பண்றான் அப்படின்றதுதான். அதே போல திமுக இங்க பார்த்தோம்னா அந்த 200+, 234, நாங்க இவ்வளவு %, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அரசியல்வாதிகள் இதை ஏன் பண்றாங்கன்னா இஷ்யூஸை டைவர்ட் பண்ணும். மக்களை சும்மா விட்டோம்னா அவன் ஊர்ல இருக்க பிரச்சனையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவான், இஷ்யூஸை பேசுவான். அதே மாதிரி மீடியாவுக்கும் கண்டென்ட் வேணும். மீடியாவுக்கு கண்டென்ட் இல்லைன்னா அவனும் இஷ்யூ எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவான். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதை பேசி மீடியாவும் டைம் பாஸ் பண்ணுவாங்க, மக்களுக்கும் டைம் பாஸ் ஆயிரும், எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இது ரொம்ப மோசமான ஒரு அரசியல். டிவிக்கே பண்ற அரசியல் இன்னைக்கு இவ்வளவுதான். அவங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸ் எதுவுமே பண்ணல, வெறுமனே பெர்ஸ்பெக்டிவ் அந்த நரேட்டிவ் பில்டிங் மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நரேட்டிவ் பில்டிங் சொன்னனால கேட்குறேன். முந்தா நேத்து ஒரு கட் அவுட் ஒன்று மதுரையில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. 1,10,000 ஓட்டு வித்தியாசத்துல விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு. களத்துல ஒண்ணுமே இல்லை. அனகாபுத்தூர்ல வீடெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க, அங்க சீமான் போய் நிக்கிறாரு, திருமுருகன் காந்தி நிக்கிறாங்க, இது மாதிரி பல போராட்டங்கள் நடக்குது, அங்க போய் மக்களா நிக்கிறாங்க. ஆனா இங்க டிவிக்கு எடுத்துக்கிட்டா அதை பத்தியான எப்பவும் ட்வீட்டு தான் போடுவார். அந்த ட்வீட்டு கூட விஜய் அவர்கள் போடல. இப்படி இங்க எதுவுமே பண்ணாம 1,10,000 ஓட்டு அப்படின்றது வந்து அவங்க என்ன வேர்ல்டுல இருக்காங்கன்னு எனக்கு புரியல. களமே தெரியல அவங்களுக்கு. இல்ல அவங்கள பொறுத்தளவுல அதான், அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இப்ப ரசிகர்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ரசிகர்கள் வந்து கொடுத்து பழகினவங்க. ஒரு நடிகனுக்கு
அவன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படியும் அவங்க ஒரு 3000 செலவழிச்சிருவாங்க. அந்த படத்தை ஒரு 4 தடவை போய் பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்பாங்க, கட் அவுட்ஸ் வைக்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. ஸோ ரசிகர்கள்ன்றவங்க நடிகருக்கு கொடுத்து பழகுனவங்க. ஆனா ஒரு தலைவர்ன்றது டிஃப்ரெண்டான ஒரு மெட்டீரியல். ஒரு தலைவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களுக்கு கொடுப்பார். மக்களோட பிரச்சனைக்கு வந்து நிக்கணும். அப்புறம் நீங்க மக்கள் கூட ஸ்ட்ராங்கா வந்து நிற்கும் போது நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும், கவர்மெண்டோட ப்ரெஷரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும், நீங்க நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒரு சினிமாக்காரருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சினிமாக்காரர் மக்கள்கிட்ட இருந்து வாங்குவார், ஒரு பொலிட்டிக்கல் லீடர் மக்களுக்கு கொடுப்பார், ஒரு கிவிங் கேரக்டரோட அவரு இருப்பார். ஸோ ரெண்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ சினிமா ரசிகர்கள் அரசியலுக்கு வரும்போது அவங்க விஜய் அவர்களை சினிமால எப்படி அணுகுனாங்களோ அதே ஸ்டைல்ல அரசியலையும் அணுகுறாங்க. இப்ப விஜய் சினிமா ஒன்று வருதுன்னா அந்த சினிமா வரதுக்கு முன்னாடியே இந்த படம் 100 நாள் ஓடிடும், இந்த படம் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும், 200 crores போயிடும், 300 crores போயிடும். ஸோ ரசிகர்களை பொறுத்தளவு என் தலைவனுக்கு நான் எப்படி இதை கொடுக்கலான்னு தான் யோசிப்பாங்க. இந்த மாதிரி நான் பேசும்போது என் தலைவனோட படம் 100 நாள் 200 நாள் ஓடிடும், அதுக்கு இன்னும் நிறைய வசூல் வர ஆரம்பிக்கும், என் தலைவனோட இமேஜை நான் மெயின்டைன் பண்ணுவேன், அதுக்கான போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் நான் பண்றதுனால எனக்கு என்ன வரும்னு ரசிகர்கள் கேட்கவே மாட்டான். நான் என் தலைவனுக்கு கொடுப்பேன், என் தலைவன் எனக்கு பிடிச்சி போச்சு, அவருக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா அரசியல்ல இது ஈடுபடாது. அவங்க அரசியலையும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்றாங்க. எங்க தலைவர் வந்தாருன்னா 100 சீட் அடிச்சிருவாரு, அவர் 25% ஓட்டை வாங்கிடுவாரு. ஸோ அங்க பண்ண அதே வேலையை இங்க திரும்பவும் பண்றாங்க ரசிகர்கள். பட் நம்ம மக்களா நம்ம ஒரு தலைவரை உருவாக்கக்கூடிய வேலைகளை தான் ஈடுபடணும். ஒரு தலைவரை உருவாக்கணும்னா நமக்கு தேவை என்ன, கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அந்த தலைவனுக்கு, நமக்காக தலைவன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுவானா, நம்ம பிரச்சனைகளுக்காக நிற்பானா, தியாகம் பண்ணுவானா, அதுதான் நல்ல தலைவனுக்கான அழகு. ஸோ நம்ம வந்து தலைவருக்கு என்ன கொடுக்குறோன்றத அந்த பாயிண்ட் யோசிக்க கூடாது. இதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 1 லட்சம் என்ன 10 லட்சம் சீட்ஸ் கூட ஓட்ஸ் கூட வாங்கிக்கோங்க, நீங்க 50% ஓட்ஸ் வாங்கிக்கோங்க, எனக்கு கவலையே கிடையாது. ஆனா என்ன பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதை ஒரு 4 விஷயத்த சொல்லுங்க. நீங்க இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க, சொல்லிட்டு நீங்க அதை பேசுங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுல ஒண்ணுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்னும் செய்யாத ஒரு கட்சிக்கு 20% ஓட்ஸ் இருக்குன்னா அது தமிழ்நாட்டுக்கு கேடு. அப்ப நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம புரிதல் ஏற்படுத்தணும். இந்த கட்சிக்கு ஓட் போடாதீங்கடா, ஒண்ணுமே பண்ணாம 20% ஓட்ஸ் இருக்குன்னா அது டேஞ்சர். நம்ம மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கு. சோ அந்த வகையில அவங்களோட அரசியல் செயல்பாடுகள் ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப பாருங்க, இடி சோதனைகள் நடக்குது. நம்ம சொன்னது மாதிரி நீங்க அதை எப்படி இல்லாம யூஸ் பண்ணிருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் எடுத்து பேசியிருக்கலாம், டாஸ்மாகுடைய சிக்கல்கள் எடுத்து பேசியிருக்கலாம், என்னென்ன விதத்துல பிரச்சனைகள் இருக்குன்ற விஷயங்கள் பேசலாம். மக்களுக்கு டாஸ்மார்க்கால என்ன பாதிப்பு ஏற்படுது, பினான்சியலா என்ன பாதிப்பு, ஹெல்த் ரீதியா என்ன பாதிப்பு ஏற்படுது, எப்படி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அது கரப்ட் பண்ணுது. இன்னைக்கு அங்கிருந்து நிறைய ஊழல் பணம் வந்ததுன்னா மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸும் அது காலி பண்ணிடும், நிறைய இண்டஸ்ட்ரீஸை காலி பண்ணும். ஏன்னா அந்த பணம் எல்லா இடத்துக்கும் சுத்தும், அது உள்ள போகுது, சுத்தி எல்லாத்தையும் கரப்ட் பண்ணும், அது அதிகாரிகளை கரப்ட் பண்ணும், அரசியல்வாதிகளை கரப்ட் பண்ணணும். அதெல்லாம் நீங்க பேசலாம். அதெல்லாம் பேசாம அந்த இஷ்யூ நடக்கும்போது நீங்க அமைதியா இருக்கீங்க. நீங்க திமுக எதிர்ப்பு கட்சி தானே, உங்க ஸ்டாண்ட் திமுக எதிர்ப்பு தானே, லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, என்ன பண்றீங்க நீங்க? திமுக எதிர்ப்பையும் தாண்டி அவரோட துறை அது. இப்ப அவர் சினிமால இருக்காருன்னு சினிமா துறை தான் மாட்டிருக்காங்க, அதை பத்தியாவது பேசியிருக்கலாம். அதை பத்தியும் பேசல அவங்க. ஆமா, அதை பத்தி பேச வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதான் இப்ப என்னன்னா, ஒரு துறையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகளை யூஸ் பண்ணி நீங்க ஒரு லாபம் அடைந்தவரா இருந்தீங்கன்னா அந்த துறைக்கு எதிராக நீங்க போக முடியாது. ஸோ லாஸ்ட் ஒரு 30 years பர்டிகுலர் சினிமா இண்டஸ்ட்ரியை யூஸ் பண்ணி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய மோசமான அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி நீங்க லாபம் அடைந்த ஒரு மனிதரா இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நீங்க டார்கெட் பண்ணி பேச முடியாது, அது உங்களுக்கு எதிராக போயிடும். அது போக இந்த இஷ்யூ நடக்கும்போது சாலிடா நீங்க அட்லீஸ்ட் பேசிக்கா பேசியிருக்கலாம். பாருங்க, ஊழல் திமுக அது கொஞ்சம் லைட்டா பேசியிருக்கலாம், பிரச்சனைகள் இருக்குன்னு பேசியிருக்கலாம் நீங்க. ஏன்னா யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. ப்ரூவன் அன்ப்ரூவன் அதெல்லாம் கிடையாதுங்க, அங்க பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இடிஐ ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு, அவங்க ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. ஸோ நம்ம ரேண்டமா ஒன்றும் பேசல, அது அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, ஏதோ பேஸ்ட் ஆன் சர்டன் டாக்குமெண்ட்ஸோ ஃபேக்ட்ஸோ வச்சா சொல்லியிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது தைரியமா பேசியிருக்கலாம். எதுவும் பேசாம இவ்வளவு பெரிய இஷ்யூ நடக்கும்போது அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இது இந்த 2 விஷயத்தையும் எடுத்தோம்னா நம்ம மீடியாவோட பிளே வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ அனகாபத்துரா இருக்கட்டும், ஈடியா இருக்கட்டும், மீடியால பெரிய டிபேட் ஆகவே இல்லை. இப்போ விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு, இப்போ இந்த 1,10,000 ஓட்டு வாங்குவார்னு சொன்னதை ஒரு டிபேட்டா எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கிற மீடியாஸ் வந்து ஒரு தவறு நடக்குது, சமூகத்துல ஒரு தவறு நடக்குது, இப்போ அரசியலா ஒரு தவறு நடக்குதுன்னா அதை தானே மக்களுக்கு சொல்லணும். ஆனா இடி ரைடை பத்தி அவங்க பேசவே இல்லை. நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் தான் பேசணுமே தவிர இடி ரைடை பத்தி பெரிய மீடியா சேனல்ஸ் பேசல. ஆனா இந்த 1,10,000 ஓட்டு இது ஒண்ணுமே இல்லை, இதை எடுத்து டிபேட்டு கொண்டு வராங்க. இந்த மீடியா இந்த ரோல் எப்படி இருக்கு? இப்ப நீங்க சொன்னது மாதிரி
சோதனைகள் நடக்கும்போது மீடியா பெருசா பேசல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சில சேனல்ஸ் தான் பேசினாங்க, அதுவும் ரொம்ப மைல்டா பேசினாங்க. நான் சொன்னது போல ஃபர்ஸ்டே நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல டாஸ்மார்க் வந்து இப்போ இடி வந்து அவங்களோட பவர்ஸை மிஸ்யூஸ் பண்றாங்களா, பிஜேபி இடியை மிஸ்யூஸ் பண்றாங்களா, இந்த ஆங்கிள் இருந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. அது தேவையில்லாத ஆங்கிள். நீங்க டாஸ்மார்க்கை பத்தி அதுல இருக்க பிரச்சனைகளை பத்தி தைரியமா பேசியிருக்கலாம். ஸோ ஒண்ணு அந்த சோதனை நடக்கும்போது நீங்க எதுவும் பேசல, ஆனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதுக்கு தடை விதிக்கிறாங்க பாருங்க இடியோட சோதனைகளுக்கு, அந்த இஷ்யூ எடுத்து முரட்டுத்தனமா பேசுறாங்க. ஆச்சா புச்சான அப்பதான் ஹைப் வருது. ஸோ அப்ப ரெண்டு விஷயம் நடக்குது, ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ இடி சோதனையில இருந்து தான் அந்த விஷயம் வருது, சுப்ரீம் கோர்ட்டோட அந்த கிரிட்டிசிசம்லாம் வருது. ஸோ அப்போ இதை பேசாம அதை மட்டும் பேசினா எப்படி? ஒன்னோ ரெண்டையும் பேசணும், இல்லைன்னா ரெண்டையும் பேசக்கூடாது. முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லைன்னா ரெண்டையும் பேசக்கூடாது. ஆனா ஒன்ன பேசுறாங்க, ஒன்ன பேச மாட்டேங்கிறாங்க. திமுகவுக்கு நெகட்டிவா போகும்போது பேச மாட்டேங்கிறாங்க, திமுகவுக்கு பாசிட்டிவா வரும்போது பேசுறாங்க. இதுலயே நம்ம மீடியாவோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதை தாண்டி இஷ்யூ பேஸாவும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னன்னா ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் 24 hours நியூஸ் சேனலா போயிட்டாங்க. 24 bars அவங்க நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும். நியூஸ் பெருசா கிடையாது. நீங்க ப்ரோஆக்டிவா இருந்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா, கிரவுண்ட்ல போய் நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணலாம், மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும், நிறைய ரிப்போர்ட்டர்ஸை நீங்க பில் பண்ணணும், ரிசர்ச் பண்றதுக்கு ஆட்கள் தேவை, இதெல்லாம் வேணும். இந்த பிரச்சனை வந்து நார்த்லயும் இருக்கு. ஸோ இப்போ டிவி சேனல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த சிஸ்டம் என்னன்னா, ஒரு ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு ஒரு 7-8 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கண்டமேனிக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். எதையாவது கிரவுண்டுக்கு எனக்கு கனெக்ஷன் இருக்காது, வரக்கூடிய மேலோட்டமா வரக்கூடிய நியூஸ் எடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ணும்போது டிராமா எவ்வளவு கிரியேட் பண்றோம் அவ்வளவு டிஆர்பி. நார்த்ல அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பயங்கரமான டிராமாவா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டுடியோல உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு செலவும் கிடையாது, காஸ்ட் எஃபெக்டிவ் அது. ஸோ அந்த ஒரு சிஸ்டமுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஃபீல்டுக்கு போய் நிறைய ரிப்போர்ட்டிங்லாம் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம். 30-40 ரிப்போர்ட்டர்ஸை களத்தை அனுப்பி ஒவ்வொரு இடத்துல வந்து நல்லா டீப்பான கண்டென்ட் வாங்கணும். அதுவும் குவாலிட்டியான ரிப்போர்ட்டர்ஸா இருக்கணும்னா அவங்க இன்னும் அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான சிஸ்டம். அது போக இவங்க நியூஸுக்கான தேவை இருக்கு. ஏதாவது ஒரு நியூஸ் கிடைச்சாதான் வண்டி ஓடும். 24 hours நீங்க கண்டென்ட் போட முடியும். ஸோ இப்ப ஏதோ ஒரு போஸ்டர் எங்கேயோ ஒட்டுறாங்க, 1 லட்சம் ஓட்ஸ் ஏதோ ஜெயிக்க போறாரு, 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க போறாருன்னு போஸ்டர் போடுறாங்க. உடனே அதை எடுத்து ஒரு டிஸ்கஷன். ஏன்னா அவனுக்கு கண்டென்ட் கிடையாது, கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்றதுக்கான ரிசோர்ஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஸ்டுடியோல உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ கிடைச்சுன்னா, ரைட்டு 1 லட்சம் சாத்தியமா சாத்தியம் இல்லையா பேசிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சு பாருங்க, ஒரு போஸ்டரை வச்சு நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம் இந்த லாஸ்ட் ஒரு 2-3 daysல. இது ஒரு இஷ்யூ ஆகுது. உங்களோட நேரத்துக்கும் உங்க பதிலுக்கும் ரொம்ப நன்றி.